எனது அன்புகளே, எனது அன்புகளே, உங்களுக்கு என் அன்பை வழங்கி கொண்டு அவைகளை வணக்கமாக தெரிவித்து கொண்டு உங்களிடம் பேச ஆசைப்படுகிறேன். பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். 7 அறிவு படைத்த எனது சகோதரர்களே, உடன் பிறப்புகளே, ஆண்டவன் படைத்தான். ஒரு அறிவை அதிகமாக கொடுத்தான். மற்ற உயிரினங்களுக்கு 5 அறிவு என்றால் நமக்கு 6 அறிவாக சிந்தித்து அனுபவிக்க 6 அறிவு கொடுத்தான். ஆண்டவன் என்ன பண்ணார் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணார் என்றால் மனிதனை படைத்தான். அவரைப் போலவே ஒரு மனிதனை படைத்தான். அவருடைய நிலையை அவர் அறிவார். தனிப்பட்ட மனிதனால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்த ஆண்டவன் ஒரு துணையையும் படைத்தார். துணைவி எனது செல்வங்களே, துணைவியை படைத்தான் பரமன். அதே போல் பல உயிரினங்களையும் படைத்தார். வாருங்கள், எனக்கு தெரிந்த அந்த ஆட்டம் எடுத்து பாருங்கள். அதற்குள்ள இருவரை படைத்தான். ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு ஆண், ஒரு பெண். இரண்டையும் ஆண்களாக படைக்கவில்லை. அவைகள் ஒன்று நேசிப்பதற்கு ஒரு துணைவியை படைத்தான். அவைகள் ஆண்டவன் படைத்தது போல் ஒரு துணைவனை வைத்துக்கொண்டு இன்பமாக வாழ்கிறார்கள். ஆனால் மனித இனமோ மதிக்கட்டு போய் மனிதன் நேசிக்க ஆரம்பிக்கிறான். மனிதன் மனுஷியை அனுபவிக்க ஆண்டவன் படைத்தான். இந்த பாழா போன மனித இனம் மனிதனை நாடி போகிறான். விந்தை. மனுஷியை நாடி போகிறாள். விந்தையிலும் விந்தை. அந்த 6 அறிவுக்கு குறைந்த வகையில் படைத்த படைப்புகள் எல்லாம் ஆண் பெண்களாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எலக்ட்ரான் புரோட்டானை நாடுகிறது. எலக்ட்ரானை நாடுவதில்லை. அவைகளை நாம் சேர்த்து வைத்தால் அவைகள் சேருவதில்லை. அதே போல் தான் புரோட்டான்ஸ் இருவரும் சேருவதில்லை. பாழாய் போன மனிதன் அப்படி இல்லை. மனுஷனை நாடி போகிறான். மனுஷியை நாடி போகிறான். அதில் என்ன சுகம் இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. இவன் ஒருவன் வந்திருக்கிறான், நம்ம பக்கத்து நாட்டுக்காரன். அவன் அதை பற்றி யோசித்திருக்கிறான். நமது நாட்டிலே 2 இனங்கள் இருக்க வேண்டும், ஆண் பெண். அவர்கள்தான் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும்.
அப்படி என்று உங்கள் ஒரு ஒரு நல்ல காரியத்தை நாட்டு மக்களுக்கு அசிங்கம், களங்கம், அவமானம் இந்த நிலை நமது நாட்டுக்கு இருக்கக்கூடாது. மனுஷன் மனுஷியை தான் நேசிக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான். அந்த அன்னைக்கு அவனை வரவேற்போம். நம்ம அவனும் பல தீமைகளை போன்ற சில சட்டங்களை போட்டிருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவைகள் தீமைகள் என்று நான் சொல்வதற்கு நான் முன்வரவில்லை. ஆனால் மனித இனம் கடவுள் படைத்ததைப் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த கடவுள் வழியாக அவன் ஆட்சியை ஆரம்பித்தான். கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற கடவுள் பெயரை சொல்லி அவன் தனது ஆட்சியை ஆரம்பித்தான். கடவுள் அவனை நன்றாக வைக்க வேண்டும். அவனும் சில தவறான செயல்களை செய்ய இருந்தால் இவைகளை மாற்றிக்கொண்டு ஆட்சி நடத்தட்டும். அவனுக்கு நமது நல்வாழ்த்துக்கள்.